ஹலோ கைஸ், வெல்கம் டு டோக்கியோ விளாக்ஸ். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது May 1. ஸோ அவருக்கும் லீவ் இருந்துச்சு. சரி, ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். பட் கொஞ்சம் சொதப்பிடுச்சு, செம்ம வெயில். அதனால் டோக்கியோவுக்கு வந்துட்டு கோஆப்ரேட் பண்ண முடியல. மிடில் கொஞ்சம் கரண்ட்டும் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த எல்லா செட்டப்பும் எல்லாமே கஷ்டப்பட்டு பண்ணோம். பட் ஓரளவுக்கு கூட ஃபோட்டோஸ் வந்துட்டு வரல. ஏன்னா வந்துட்டு அடிக்கிற வெயிலுக்கு சுத்தமாக வந்துட்டு எதுவுமே பண்ண முடியல. ஆக்சுவலி ஃபோட்டோ ஷூட் எடுக்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வேணும். வீடு ஒர்க்லாம் ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா இந்த ஒரு பர்பஸ்க்காக மட்டும் அன்றைக்கி ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அப்படி இருந்தால் தான் மேபி இந்த ஃபோட்டோ ஷூட் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு நாள் என்னைக்காச்சும் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபோட்டோ ஷூட் ப்ராப்பராக எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயில்ஸாக போடுறோம். ஃபோட்டோ ஷூட்டுக்காக ட்ரை பண்ணியே நல்லா டைம் ஆகிடுச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்துட்டு பருப்பு சாதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். காரம் இல்லாமல் டோக்கியோவுக்கும் எங்களுக்கும் 2 பேருக்குமே வந்துட்டு சாப்பிட்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ண போகிறேன். ஸோ கீயும் அண்ட் வந்துட்டு கோகோனட் ஆயிலும் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நாங்கள் நிக்கி வந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது அங்கே இருக்கிற அந்த டயட்டிஷியன் சொன்னாங்க, ஒரே ஆயிலை வந்துட்டு நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாதான், டிஃப்ரெண்ட் ஆயிலை வந்து நம்ம யூஸ் பண்ணணும், கண்டிப்பாக மிக்சடாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு. அதனால கொஞ்சம் அந்த கொலாபரேட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பட்டா லவங்க நான் என்னெல்லாம் வந்துட்டு தாளிக்கிறதுல போடுவேன்னு சொல்லிட்டு அது எல்லாமே நான் போட்டிருக்கேன். அண்ட் வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி. நீங்கள் என்னோடய எல்லா டிஷ்லேயுமே இஞ்சி போடுறதை பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் ஹெல்த்தாக போகணுன்றதுக்காக தான் வந்துட்டு நான் இது எல்லாமே வந்துட்டு போடுறேன். வெங்காயம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வெங்காயம் வந்துட்டு சீக்கிரமாக வதங்கிடும், நமக்கும் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் வந்துட்டு டோக்கியோக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா, அதனால் பொட்டேட்டோ வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ இருந்துச்சு, பொட்டேட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு கேரட் இருந்துச்சு வீட்டில், அந்த ஒரு கேரட்டையும் ஆட் பண்ணிட்டேன். காய்கறி வந்துட்டு இதுக்கப்புறமா தான் போயிட்டு வாங்கணும். லாஸ்ட் வீக்கும் வாங்க முடியல, அதனால் காய்கறி வாங்கிட்டு தான் வந்து காய்கறி வச்சு நிறைய டிஷ் வந்துட்டு பண்ணணும். ஸோ அரிசி, அதுக்கப்புறம் வந்துட்டு மைசூர் பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். டோக்கியோட ப்ரோக்கன் பொன்னி ரைஸ் தான் எடுத்திருக்கேன், சீக்கிரமாக வெந்துடும். ப்ளஸ் இந்த பருப்பு சாதத்துக்கு அது நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ சின்ன கிளாஸில் இப்போ ஊற்றிட்டுருக்க அந்த சின்ன கிளாஸில் 2 கிளாஸ் அரிசியும் அதுக்கப்புறம் வந்துட்டு 1 கிளாஸ் பருப்பும் போட்டுக்கிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டபுளாக வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு கிளாஸுக்கு டபுளாக வந்துட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்படின்னா 6 கிளாஸ் தண்ணி நான் இதில் ஊற்றிருக்கேன். அண்டு மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, இந்த ரெண்டையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், அங்கே பெருசாக நான் இதில் வேறு எதுவுமே போடலை. ஏன்னா டோக்கியோ சாப்பிட்ணும், காரம் சுத்தமாக சாப்பிட மாட்டா. அந்த ஸ்டாரு, பட்டா, லவங்கம், தனியா இதெல்லாமே கொஞ்சம் நான் தாளிக்கும் போதே போடுறதுனால அதுவே நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துரும். அண்டு பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். தக்காளி வந்துட்டு 4 கிலோ 100 ரூபான்னு விற்றுட்ருந்தாங்க. நான் அந்த இன்னொரு சைடு வந்துட்டு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கலை. பட் அப்போ வந்துட்டு 50 ரூபாய்க்கு 3 கிலோ, 100 ரூபாய்க்கு அப்போனா 6 கிலோ. பட் இங்கே வந்துட்டு 4 கிலோ 100 ரூபாய்க்குன்னு விற்றுட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் வெங்காயமும் 4 கிலோ 100 ரூபான்னு விற்றுட்ருந்தாங்க. ஸோ ரெண்டையுமே நான் வாங்கிட்டேன். ஏன்னா நான் எப்படின்னா ஒரு வீக் வந்துட்டு வெஜ்ஜிஸோடவும் ஒரு வீக் வந்துட்டு தால் இதெல்லாம் வந்துட்டு வச்சோ நான் சமைப்பேன். இப்போ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தால் வச்சு தான் சமைச்சிருந்தேன். இப்போ இந்த வீக் ஃபுல்லாக நான் வெஜ்ஜிஸோடு சமைக்க போகிறேன். இப்படி தான் எங்களோட ரொட்டீன். அப்போ அந்த வெஜ்ஜிஸ் வாங்கும்போது நான் வந்துட்டு இந்த மாதிரி தக்காளியும் வெங்காயமும் சேர்த்து வாங்கிடுவேன். அப்போ நெக்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வாங்க போக மாட்டோம். அப்போது இந்த தால் இதெல்லாமே வந்துட்டு பண்ணுறதுக்கு தக்காளி வெங்காயம் மட்டும் போதும். பூண்டு, இஞ்சி, தக்காளி, வெங்காயம் போதும் இல்லையா, கருவேப்பிலை இது போதும். ஸோ அதை வச்சு நான் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு மேனேஜ் பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு வாங்குகிறேன். சக்கரவள்ளி கிழங்கு வந்துட்டு டோக்கியோவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் நல்ல ப்ரோட்டீனும் கூட. நிக்கிக்கும் ரொம்ப பிடிக்கும், ஸ்நாக்ஸாகவும் அவர் அது எடுத்துப்பார். அதனால் சக்கரவள்ளி கிழங்கு இது நாங்கள் டயட் இருக்கும்போது அதில் ஒரு பார்ட்டாகவும் இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு ஹெல்தி தான். அதுக்கப்புறம் வந்துட்டு கேரளா பப்படம். இது நம்ம அப்பளம் மாதிரி தான், பட் இது நல்லா பூரி மாதிரி உப்பிட்டு வரும். கேரளா பப்படம்னு சொல்லுவாங்க. அது அங்கேருந்து கொண்டு வந்தோம். ஸோ இன்றைக்கி இது காலி ஆகிற வரைக்கும் வந்துட்டு மேக்ஸிமம் நிற்கி இது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் சாய் குடிக்கணும்னு தோணுச்சு. டோக்கி எங்கேனாண்டுடா சூப்பர் இருக்கோ, இஷ்டாயோ? ஓகேடா. நிக்கி எங்கேனாண்டு
வந்துட்டு அவள் செல்ஃபாகவே சாப்பிடுவா. நீங்கள் பார்க்கலாம். இது அவள் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அவளோட 1.5 இயர்லேருந்தே அவள் ஸ்டார்ட் பண்ணிட்டா அவள் செல்ஃபாக வந்துட்டு சாப்பிட்றதுக்கு. நாங்கள் தான் ஊட்டி விடணும் அப்படிலாம் கிடையாது, அவளே சாப்பிட்ருவா. கடைசி ஏதாச்சும் மிச்சம் வச்சாங்கன்னா அப்போ ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் ஊட்டி விடுவோம். மற்றபடி வந்துட்டு அவளே செல்ஃபாக எடுத்து சாப்பிட்ருவா. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாமே வந்துட்டு டோக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கா. அவளே காய்கறி நேம்லாம் சொல்லிட்டு. டோக்கி இது முருங்கைக்காய், ட்ரம்ஸ்டிக், ஒன்னொன்னு எடுக்கும்போது கரெக்டா இருக்கு. இது பயறு, இது இந்த பேரி வைக்கும்ல பச்சை பயிறு, பச்சை பயிறு பேரி வைக்கும். ஓகே. ஸ்பினச், சீரா, தானே சீரா, தானே மின்ட், புதினா. ஸ்மெல் നോക്ക് സൂപ്പർ ആയിട്ട് വരുന്നുണ്ട്. സ്വീറ്റ് പൊട്ടാറ്റോ, നോക്കിടെ സ്വീറ്റ് പൊട്ടാറ്റോ, അതാണ് സ്വീറ്റ് പൊട്ടാറ്റോ. ഇതെന്താ ഇതെന്താ ചോറ് വെക്കാനല്ലടാ, ഇത് മുള്ളങ്കി, റാഡിഷ്. ഇത് ടോക്കി, ഇതെന്താ ഇതെന്താ ടോക്കി, ഇതെന്താ കാപ്സിക്കം, ഇതെന്താ കിക്കുംബർ. ടോക്കി ഇതെന്താ പപ്പായ, പപ്പായ ഇവിടെ വെക്കല്ലേ. പൊമഗ്രാനേറ്റ്, സപ്പോട്ട, ഇതെന്താ ഓനിയൻ, ഇതെന്താ ഇതെന്താ ബനാന. സൂപ്പർ. ചെപ്പാട്, ടൊമാറ്റോ, പിന്നെ പച്ചമുളകും കറിവേപ്പിലയും കൊത്തമല്ലിയും ഉണ്ട്. ക്ലാരിറ്റി. ടോക്കി ജയിച്ചു. ஒரு வழியாக எல்லாமே செட் பண்ணி வச்சாச்சு. என்னென்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மேலே போர்ஷனில் வந்துட்டு சப்போட்டா அண்ட் மாதுளம்பழம் வாங்கியிருந்தோம். ஸோ அது வந்துட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மாவு, இது வந்துட்டு பயிறு பீன்ஸ் போல், அதுக்கப்புறம் வந்துட்டு லாங் பீன்ஸ், அதுக்கப்புறம் பப்பாளி வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் நட்ஸு, பாதாம், கொஞ்சம் மாவு மிச்சமாச்சு, தோசை மாவு அதுக்கப்புறம் இந்த 4 டப்பாலையும் ஒரு டப்பாவில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் மின்ட்டு, இந்த 4மே இந்த 4 டப்பாவில் எப்போவுமே ஃபில் பண்ணி வச்சுருவோம். இது அம்மா வந்துட்டு செஞ்சு கொடுத்த கருவேப்பிலை பொடி. நாங்கள் ஊருக்கு போகும்போது நிக்கிக்காக செஞ்சு வச்சுருந்தாங்க. பட் அதிகமாக நிக்கி கன்சியூம் பண்ணல. நேற்று மிச்சமான கொஞ்சம் இந்த பருப்பு சாதம் முடிஞ்சால் சாப்பிடுவேன், இல்லைன்னா தூக்கி போட்டுருவேன். மேபி சாப்பாடு பத்தலைன்னா இதை நான் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக தக்காளி, என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் வாங்கினோமோ எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துட்டு நன்னாரி சர்பத்து, அதுக்கப்புறம் ஜாம்.
இது எல்லாமே வந்துட்டு என்னால் குக் பண்ண முடியல, நான் இல்லைன்னா நிக்கி வந்துட்டு எடுத்துப்பார். அதுக்கப்புறம் கேரளாலேருந்து வாங்கிட்டு வந்த பப்படம் அண்ட் அல்வா இன்னும் யாருக்கும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கப்புறமா முட்டை, அதுக்கப்புறம் தேங்காய். நேற்றுக்கு வந்துட்டு தேங்காய் கொஞ்சம் யூஸ் பண்ணிடணும், அதனால் தேங்காய். அதுக்கப்புறம் இது வந்துட்டு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு உரிச்சிட்டு நான் இதில் வச்சுருக்கேன். அக்கா வீட்டிலேருந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. தேவைப்படும் போது குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது. இது வந்துட்டு ஆப்பிள் சைடர் வினிகர். எப்பயாச்சும் வந்துட்டு நம்ம சாலட்லாம் பண்ணுறோன்னா அதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லதும் கூட. அதுக்கப்புறம் வந்துட்டு பீனட் பட்டர், இது எல்லாமே நிக்கியோடது. இது வந்துட்டு சிரப்பு, இதெல்லாம் அக்கா பசங்க வந்து யூஸ் பண்ணுறது, இந்த சோயா சாஸாக இருக்கட்டும், ஃப்ரைட் ரைஸ்க்கு, பாஸ்தாக்கு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இது வந்துட்டு கிச்சனில் வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வெங்காயம், பீட்ரூட் வந்துட்டு நாளைக்கு ஜூஸ் அடிக்க வேணுன்றதுனால வெளியே வச்சுருந்தேன். சக்கரவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறம் தேங்காய், இவ்வளோ தாங்க, பூண்டு, இந்த மாதிரிலாம் வச்சுட்டேன். இது வந்துட்டு கருப்பு சீரகம். அதுக்கப்புறம் வந்துட்டு இது கோல்டானால் கேரளாவில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க, நாட்டு வைத்தியம் மாதிரி, அது இருக்குது. நிக்கி வந்துட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நிக்கி வீட்டிலேருந்து வரவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. கூவா பொடி, அதுக்கப்புறம் ஜவ்வரிசி பவுடர். அதுக்கப்புறம் வாழைப்பழம் வாங்கியிருந்தாங்க நிக்கி. அது நாளைக்கு வந்துட்டு கீரை செய்யலான்றதுக்காக ஃப்ரிட்ஜ்லேயும் இடம் இல்லை, அதனால வெளியவே தண்ணி ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும்னு வச்சுட்டேன். எங்களோட மே ஃபஸ்ட்டு இப்படி தான் போச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஏதாச்சும் டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி போடுறேன். அண்ட் தேங்க்யூ, பாய் பாய்.